திருவாக்கும் செய்கருமங்கை கோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் குருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானி காதலால் போக்குவதும் கை பூழியர்கோன் வெப்பொடித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொன்ற பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி. திருந்து தேவன் நண்பர்களே, நமது திருமுறை சிந்தனையில் இன்றைக்கு திருந்து தேவன்குடி திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி நாயனார் தேவாரம் 3ஆம் திருமுறை. இந்த பதிகம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருமங்கலக்குடி திருவியலூர் ஆகியவற்றை வழிபட்டு அமர்ந்திருந்த காலத்து இறைவன் அருள் வேடம் காட்டினார். அதை தொழுது திருந்து தேவன்குடிக்கு சேர்ந்தார். இதை சேக்கிழார் அங்கண் அமர்வார்தம் முன்னே, அங்கன் என்பது வேலூர்ல, அருள் வேடம் காட்ட தொழுது செங்கன்மாலுக்கு அறியார்தம் திருந்து தேவன்குடி சேர்ந்தார். அருள் வேடம் காட்ட தொழுது சேர்ந்தார் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால இந்த பதிகத்துல திருவேடத்தை பற்றியே பாடியிருக்குங்க. இதை திருந்து தேவன்குடி மன்னும் சிவபெருமான் கோயில் எய்தி பொருந்திய காதலில் புக்கு போற்றி வணங்கி மருந்தொடு மந்திரமாகி மற்றும் இவர் வேடமாம் என்று அருந்தமிழ் மாலை புனைந்தார். அளவில் ஞானத்தமுது உண்டார். அளவில் ஞானத்தமுது உண்டார் அருந்தமிழ் மாலை புனைந்தார் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை சேக்கிழார் சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள். மருந்தொடு மந்திரம் ஆகி மற்றும் இவர் வேடமாம் என்று மாலை புனைந்தார். அப்போ இந்த பதிகத்தினுடைய தொடக்கம் என்ன, இதுல சொல்லப்பட்ட செய்தி என்ன என்பதை சேக்கிழார் இந்த நிகழ்ச்சியை சொல்ல வந்த இடத்துல எடுத்து விளக்கி சொல்லி இருக்கிறார். திருநெல்வேலி தேவாரத்துல இதே மாதிரி மருந்தவை மந்திரம் மற்றும் நன்னெறியவை அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே அப்படின்னு இறைவனுடைய திருநாமம் மருந்தாக மந்திரமாக பயன்படும் அப்படின்னு சொன்னார். இங்க வேடத்தை அவ்வாறு சொல்லுகிறார். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவ எய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. அடிகள் வேடங்கள், அடிகள் என்பது சிவபெருமான். திருந்து தேவன்குடி தேவதேவு அடிகள் எய்திய வேடம். தேவதேவு எய்திய அடிகள் பண்ண வராது. தேவதேவு அடிகள் ரெண்டும் இறைவனுக்கு பெயர். எங்கே இருக்கின்ற தேவதேவன்? திருந்து தேவன்குடி தேவதேவன். தேவதேவன் என்று மகாதேவன் என்ற பொருள்ல தேவர்க்கும் தேவன் அப்படிங்கிறது. திருந்து தேவன்குடி, திருந்து என்பது சிவபுண்ணியத்திலே திருந்திய தேவன்குடி என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளவும். திருந்து தேவன்குடி தேவர் தேவ எய்திய அடிகள் வேடங்கள். அந்த வேடம் எத்தகையதுன்னா
அருந்தவத்தோர் தொழும் வேடங்கள். அருந்தவத்தோர் தொழும் என்பதை அடிகள் என்பதனோடும் வேடங்கள் என்பதனோடும் தனித்தனி கூட்டி உரை செய்து கொள்ள வேண்டும். அருந்தவத்தோர் தொழும் அடிகள், அருந்தவத்தோர் தொழும் வேடங்கள். இறைவனை அருந்தவத்தோர் தொழுகிறார்கள், இறைவனுடைய வேடத்தை அருந்தவத்தோர் தொழுகிறார்கள். இறைவனுடைய வேடம் என்பது என்ன என்றால் திருநீரு, உருத்திராக்கம், சடை, கல்லாடை ஆகிய இவை. இவற்றில திருநீரும் உருத்திராக்கமும் சிறந்ததாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த ரெண்டிலேயும் திருநீரு சிறந்ததாக எடுத்துக்கொள்வது வழக்கு. சாதனத்துள் முந்தியது நீரு அப்படின்னு சொல்லி பாடம். ஆகையினால இங்க வேடம் என்பது திருநீற்றையும் உருத்திராக்கத்தையும் சிறப்பாக குறிக்கும். திருநீரும் உருத்திராக்கமும் சிவபெருமானுடைய வடிவமே என்று கருதி வழிபடுவதற்கு உரியவை. சிவபெருமான் தன்னை ஆன்மாக்கள் உணர்ந்து உய்யும் பொருட்டு தன் வடிவமாக இவற்றை அடியார்களிடத்திலே கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியார்ல பாடப்பட்டிருக்கிறது. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணர தன்னுள் இருத்தலால் தன்னுணரும் நேசத்தார் தம்பால் நிகழும் ததினை போல் பாசத்தார்க்கு இன்றாம் பதி. இது சிவஞான போதம். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து, இது மெய்கண்டார் பாண்டது. இதுக்கு விளக்கமாக அருணதி சிவம் பாடுகிற பொழுது அறிவறியான் தன்னை அறிய யாக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராய் அருள் கொடுத்து செறிதலினால் திருவேடம் சிவமேயாகும். திருவேடம் இந்த சிவஞான போதத்துல மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே. வேடத்தையும் அரண் என கண்டு தொழ வேண்டும். ஏன் வேடத்தை அரண் என கண்டு தொழ வேண்டும்? அது அவனுடைய வடிவம். அடியார்கள் தன்னை உணர்ந்து வழிபடுவதற்கு பொருட்டு அந்த வடிவமாக அவன் இருக்கிறான். ஆகையினால அதனை தரித்தவர்கள் சிவமே என்று கருத வேண்டும். இப்ப சிவனடியார்களை சிவமே என்று கருதுவது ஏன் அப்படிங்கிறதுக்கு 3 காரணம் சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருவேடம் தரித்திருப்பதனால சிவம். 2வது சிவபரம்பொருளை வழிபடுவதனாலே சிவம். அறிவதொரு குறி, குறியின் அருளினால் அறிந்து குறிவதனால் இதயத்தே அரணை கூடும் செய்கையால் சிவமாவர். குறியொடு தாம் அழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றிடுவர். அப்போ வேடம் அணிந்திருக்கிறார்கள், அறிவதொரு குறி, குருவின் அருளினால் பெற்று அதனோடு கூடி வழிபடுகிறார்கள். அந்த குறியாகவே தான் என்ற ஒரு பொருள் இல்லாமல் அழிந்து போகிறார்கள். இந்த 3 காரணத்தினால அடியார்கள் சிவமே என்று சொல்லத்தக்கவர்கள். அறிவறியான் தனையறிய யாக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அருளால் செறிதலினால் திருவேடம் சிவமேயாகும். சிவோகம் பாவிக்கு மத்தால் சிவமுமாவர். குடியதனால் இதயத்தை அரணை கூடும் கொள்கையால் சிவமேயாய் நின்றுடுவர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. அதுல 3 காரணங்கள்ல இது ஒரு காரணம். அந்த வடிவத்தை தான் இங்க சொல்றார் வேடங்கள். ரொம்ப பெரிய ஞானிகளும் இந்த வேடத்தை வழிபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தருடைய வரலாற்றினாலே அறிந்து கொள்ளத்தக்கது. திருஞான சம்பந்த சுவாமிகள் சீர்காழியில தங்கி இருக்கிற காலத்து அவரை பார்ப்பதற்காக அப்பர் சுவாமிகள் வந்தார். அப்பர் சுவாமிகளை எதிர்கொண்டு அழைக்க சென்ற திருஞான சம்பந்தர் சொன்னார், இவ்வளவு காலம் திருவேடம் என்பதை நான் மனத்தில கருதி கொண்டிருந்தேன், கண்ணெதிர பார்த்ததில்ல. உங்களை பார்த்த பொழுதுதான் திருவேடம் என்பது இத்தகையது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி, அப்போ கருத்தில் பரவும் காதல் தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று தொழுது. இதுவரையிலும் மனசுக்குள்ள ஒரு வடிவத்தை கற்பித்துக் கொண்டு இதுதான் திருவேடம்னு திருஞான சம்பந்த சுவாமி வழிபட்டு கொண்டிருந்தார். அதை கண்ணெதிரே கண்டு வழிபடுவதற்கு அப்பர் சுவாமியுடைய வடிவம் ஒன்றுதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆகினால்தான் அப்பர் சுவாமியுடைய வடிவத்தை சேக்கிழார் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். அது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்துல 4 துதி சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது
இடையரா பேரன்பும் மழையாறும் இணையழி என்ற பாட்டு, சிந்தை இடையரா அன்பும் என்ற பெரிய புராண பாட்டை அப்படியே எடுத்து வைத்துக் கொண்டு பாடின பாட்டு. அதனால இந்த திருவேடம் சிறப்புடையது. அந்த திருவேடத்துக்கு உதாரணமாக திகழக்கூடியது அப்பர் சுவாமிகளுடைய திருவேடம். அப்பர் சுவாமிகளுடைய வடிவம் கருணையினுடைய வடிவம். அப்பர் சுவாமிகள் பல்லவர்கள் செய்த துன்பத்திலெல்லாம் மீண்டு திருவதிக்கு வர்றார். அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் அப்பர் சுவாமிகளை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஞாபகம்னா, இந்த கருணை கண்டால் மிண்டாய அமன் செயல், அவர்கள் மிண்டு செய்வதற்கு எப்படித்தான் மனசு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை பார்த்தும் இந்த வடிவத்தை நெருப்பில் இட்டார்கள், நஞ்சு ஊட்டினார்கள், கடலில் இட்டார்கள். இப்படி செய்ய இவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சற்றம் உண்டாகியவாறு எவ்வாறு அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அது போல அப்பர் சுவாமியுடைய வடிவம் நல்ல கனிந்த வடிவம், வயது முதிர்ந்த வடிவம் வேற அல்லவா, நல்ல கனிந்த வடிவம். அந்த வடிவத்தில் இருக்கின்ற திருநீற்று பூச்சு, அப்படி அவருடைய வடிவம். அந்த திருவேடம் இங்க சொல்லுகிறார். இந்த திருவேடங்கள் மருந்து என்றும் மந்திரம் என்றும் சொல்லப்படும். அது மட்டுமன்று, இந்த திருவேடங்களின் சரிதையை கேட்பதே புண்ணியம். புரிந்து கேட்கப்படும் புண்ணியம். புண்ணியத்துல செய்யப்படும் புண்ணியம் இருக்குது, கேட்கப்படும் புண்ணியம் இருக்குது. செய்யப்படும் புண்ணியம் என்று சிவபூஜை பண்ணுவது, கேட்கப்படும் புண்ணியம் என்று சிவனடியார்களுடைய வரலாற்றை கேட்பது. இப்ப பெரிய புராணத்தை கேட்பது ஒரு சிவபுண்ணியம். அதை போல இறைவனுடைய வடிவமாக இருக்கின்ற திருநீற்றினுடைய வரலாற்றையும் உருத்திராக்கத்தினுடைய வரலாற்றையும் கேட்பது ஒரு சிவபுண்ணியம். அதனால புரிந்து கேட்கப்படும் புண்ணியம். புரிந்து கேட்டலாவது விரும்பி கேட்டல். புரிந்து என்ற சொல்லுக்கு விரும்பி என்று. மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்து தேவன்குடி தேவதேவ எய்திய அருந்தவத்தோடும் அடிகள் வேடங்களே. வீதி போக்காவன, வினையை வீட்டுவன. வீட்டுவன என்பதுதான் சொல்லு. அது ஓசைக்காக வீட்டுவன என்று ஒரு இவ்வன அதிகமா இருக்குது. இது இயற்றமில்ல ஒற்றில் வழி ஒற்றாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அளபடை, அளபடைனா உயிரளபடை ஒற்றளபடைன்னு ரெண்டு உண்டுங்க. ஒற்றளபடையில ஒற்று இருந்துதான் அளவெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒற்று இல்லாமலே புதுசா ஒரு ஒற்றை போட்டுக்கொண்டு அளவெடுக்கலாம். அந்த மாதிரி வந்த ஒற்று இது. இது அளவெடுக்கல, ஒற்று விரிந்து வந்திருக்கிறது. ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன, தீதில் தேவன்குடி தேவர் தேவ எய்திய ஆதி அந்தம் இல்லா அடிகள் வேடங்களே. ஆதி அந்தம் இல்லா அடிகள் வேடம் எல்லாருக்கும் பொருள் தெரியும். ஓதி ஓர்க்கப்படா பொருள், ஓதி சிந்தித்து உணரப்படாத பொருளை இது கொடுக்கும். எது? இந்த திருவேடம் கொடுக்கும். ஆகையினால அந்த வேடம் தொழுவதற்கு உரியது. ஓர்த்தல் என்பது நுனித்து அறிதல், சிந்தித்து அறிதல், கூர்ந்து அறிதல் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பொருளை உடையது ஒரு சொல். ஓதி ஓர்க்கப்படா பொருள். சிவபரம் பொருள் அவனுடைய லட்சணம் சாஸ்திரங்கள்ல ஓதி அறியப்படாதது, மனத்தினாலே சிந்தித்து சிந்தித்து அறியப்படாதது. அதனை இந்த திருவடிவம் நமக்கு இதுதான் அந்த பொருள் என்று காட்டும். அதனால ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன என்று சொல்லுவாங்க. வினையை வீட்டுவன, நம்முடைய வினை துன்பத்தை போக்குவன இவை. வீதி போக்காவன, வீதியின் கண்ணே வளமாக செல்லுவதற்கு உரியது. அப்போ திருநீரும் உருத்திராக்கமும் திருநீதி வளமாக வருவதற்குரியது. திருநீரும் உருத்திராக்கமும் அணிந்தால் வீதி வளமாக வருவதற்கு உரியவர். வீதியங்கன் போக்கு, வீதி போக்கு. மானம் ஆக்குவன, மானம் என்ற சொல்லுக்கு பெருமைன்னு அர்த்தம். மாசு நீக்குவன, குற்றம் போக்கும். வானை உள்கச் செல்லும் வழிகள் காட்டுவன. எல்லாரும் வானுலகம் செல்வதற்கு தானே வழி தேடுகிறோம். வானை உள்கச் செல்லும், இங்க வான் என்பது சொர்க்க போகத்தை என்று, சிவனுடைய உலகத்தை என்று அறிய வேண்டும். வானை உள்குதல்னா நினைத்தல் அர்த்தம். வழிகள் காட்டுவன. தேனும் வண்டும் இசைபாடும் தேவன்குடி ஆண் அஞ்சாடும் முடி அடிகள் வேடங்களே. தேனும் வண்டும், தேன் என்பது வண்டுல ஒரு வகை. வண்டு என்பது பல வகையா இருக்குங்க. அதுல தேன் என்று ஒரு வகையும் வண்டு என்ற ஒரு வகையும் ரெண்டும் இங்கே சொல்லியிருக்கிறார். தேனும் வண்டும் இசைபாடும் தேவன்குடி ஆண் அஞ்சு ஆடும். ஆண் அஞ்சு எங்களுக்கு பஞ்சகவியம் தெரியும். செவிகள் ஆர்விப்பன, புரிந்து கேட்கப்படும் புண்ணியம் சொன்னார் இல்லைங்களா, அந்த புண்ணிய சரிதையை கேட்டால் செவி நிறை. அதனால செவிகள் ஆர்விப்பன, சிந்தையுள் சேர்வன, கவிகள் பாடுவன.
திருநீற்றின் மேல எத்தனை பேர் எத்தனை பதிகம் பாடியிருக்கிறார்கள், சமய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் பாடியிருக்கிறார்கள் இல்லையா? அதனால செவிகள் ஆர்விப்பன, சிந்தையுள் சேர்வன, கவிகள் பாடுவன, கண் குளிர்விப்பன. இந்த திருவேடத்தை கண்டால் கண்ணுக்கு குளிர்ச்சி. புவிகள் பொங்க புனல்காயும் தேவன்குடி அவிகள் உய்க்கப்படும் அடிகள் வேடங்களே. புவிகள் பொங்க புனல்காயும், புனல் பாயும் தண்ணீர் பாயும் எப்படி? புவி பொங்க உலகம் செழிப்பினால் மிகுமாறு. புவிகள் பொங்க புனல் பாயும் தேவன்குடி அவிகள் உய்க்கப்படும் அடிகள். அவி என்பது வேள்வியிலே கொடுக்கப்படுகிற உணவு. சோபரம் பொருளுக்கு வேள்வியிலே உணவு கொடுக்கின்ற நிவேதனம் செய்கின்ற வழக்கத்தை வைத்து அவிகள் உய்க்கப்படும், உய்க்கப்படுதல் செலுத்தப்படுதல் என்று அர்த்தம். அவிகள் உய்க்கப்படும் அடிகள் வேடங்களே. விண்ணுலாவும் நெறி, வீடு காட்டும் நெறி, மண்ணுலாவும் நெறி, மயக்கம் தீர்க்கும் நெறி, தென்னிலா வெண்மதி தீண்டு தேவன்குடி அண்ணல் ஆனேருடை அடிகள் வேடங்களே. தென்னிலா வெண்மதி தீண்டும், தென் நிலா, நிலா ஒளி, அதனை உடைய வெண்மதி. தென் நிலா என்பது அந்த மண்டலத்துக்கு பேர் இல்லைங்க, அதுல இருந்து வருகின்ற ஒளிக்கு தான் நிலா என்று பேர். அதனால தென்னிலா வெண்மதி தீண்டும் தேவன்குடி அண்ணல் ஆணையரு உடை, ஆணையரு ரிஷபம் உடைய அடிகள் வேடங்கள் என்ன செய்யும்? விண்ணுலாவும் நெறியாய், வீடு காட்டும் நெறியாய், மண்ணுலாவும் நெறியாய், மயக்கம் தீர்க்கும் நெறியாய் விளங்கும். அப்போ பூவுலகத்திலே வாழ்வதற்கும் அதுதான் வழி, விண்ணுலகத்திலே வாழ்வதற்கும் அதுதான் வழி, மயக்கம் தீர்ப்பதற்குரிய வழியும் அதுவாகத்தான் இருக்கும், வீட்டினை உணர்த்தும் வழியும் அதுவாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். எல்லாம் 12ஆம் சூத்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு படித்துக் கொள்ள வேண்டியது. பங்கம் எண்ணப்படல் பழிகள் எண்ணப்படா. பழி பழி என்று சொல்றோம், அந்த பழி ஒருவருக்கு குறைபாடு. பங்கம் என்று சொன்னா குறைபாடு அப்படின்னு அர்த்தம். பங்கம் என்னும்படியாய், ஆன்மாவுக்கு குறைபாடு என்று சொல்லும்படியாய் படர்ந்து வருகின்ற பழிகளை அது நீக்கும். புங்கம் எண்ணப்படல் புகழ்கள் எண்ணப்படும். அப்போ பழிகள் எண்ணப்படா, பழிகளை நீக்கி புகழ்கள் என்று சொல்லப்படும். புங்கம், புங்கம் என்ற சொல்லுக்கு தொகுதி என்றும் உயர்வு என்றும் பொருள். அப்போ உயர்வு என்று இங்கே பொருள் எடுத்துக்கொள்ளலாம். புங்கம் எண்ணப்படற் புகழ்கள் எண்ணப்படும். திங்கள் தோயும் பொழில், பொழிலினுடைய உயர்ச்சி சொன்னார். தீண்டு தேவன்குடி அங்கம் நாரும் சொன்ன அடிகள் வேடங்களே. சிவபெருமான் வேதம் சொன்னான் என்று சொல்லுவதுதான் வழக்கு. எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சிவபெருமான் சொன்னான் என்று சொல்லுவது வழக்கு. அங்கம் நாரும் சொன்ன அடிகள் வேடங்கள். அது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அங்கம் நாரும் என்பதுல வியாகரணம் ஒரு அங்கம். வியாகரணம் இறைவன் செய்தான்னு சொல்ற வழக்கம் கிடையாது, பாணினி செய்தான்னு தான் சொல்றது வழக்கு. ஆனா பாணினியை எங்க இருந்து செய்தான்? அவங்க கிட்ட இருந்து கேட்டுதானே செய்தான். இறைவன் தன் கையில இருக்கிற உடுக்கையை வீசினான் என்றும் அதிலிருந்து சில ஒலிகள் தோன்றின என்றும் அந்த ஒலியை வைத்துக் கொண்டுதான் வடமொழிகளுக்கு எழுத்தும் இலக்கணமும் பாணினி வகுத்தான் என்று சொல்றது ஒரு வழக்கு. ஆகையினால வியாக்கரணம் என்ற அந்த ஆரங்கத்துல ஒன்றாகிய வியாக்கரணம் பாணினியால் செய்யப்பட்டதா இருந்தாலும் அது இறைவனால் செய்யப்பட்டது என்று சொல்லுவது வழக்கு. கரைதல் ஒன்றும் இலை, கருத வல்லார் தமக்கு உறைவில் ஊனம் இலை, உலகினில் மன்னுவர், திரைகள் பொங்க புனல் பாயும் தேவன்குடி அறையில் வெண்போவனுக்கு அடிகள் வேடங்களே. திரைகள் பொங்க புனல் பாயும் தேவன்குடி. ஒவ்வொரு பாட்டிலையும் 3வது வரி தேவன்குடியை சிறப்பித்து சொல்லும், 4வது வரி இறைவனை சிறப்பித்து சொல்லும், முன்னால் இருக்கிற 2 வரி வேடத்தை பற்றி சொல்லும். கரைகள் ஒன்றும் இலை, கருத வல்லார் தமக்கு உரையில் ஊனம் இல்லை, உலகினில் மன்னுவர். கருத வல்லார்க்கு, எதனை? இந்த வேடத்தை கருத வல்லார்க்கு வருந்துவதற்குரிய செய்தி ஒன்றும் இல்லை. கரைதல் என்பது மனம் வருந்தது. கரைதல் ஒன்றும் இல்லை, உரையில் ஊனம் இல்லை, அவர்களுக்கு சொல்லின் கண்ணே குறைபாடும் இல்லை, உலகினில் மன்னுவர். மன்னுதல் நிலைபெறுதல், புகழோடு நிலைபெறுதல். உலகம் உட்கும் திரள் உடை அரக்கன் வலி விலகு பூதக்கணம் வெருட்டும் வேடத்தின திலகமாறும் பொழில் சூழ்ந்த தேவன்குடி அலர் தயங்கும் முடி அடிகள் வேடங்களே. திலகம் ஆறும் பொழில், திலகம் என்பது தாவர வகையிலே ஒன்று. மஞ்சாடி மரம்னா என்னவோ பொருள் எழுதுறாங்க அதுக்கு. திலகம் ஆறும் பொழில் சூழ்ந்த தேவன்குடி, ஆறுதல் நிறைந்திருத்தல். திலகம் என்னும் மரம் நிறைந்திருக்கின்ற பொழில் சூழ்ந்த தேவன்குடி என்று அர்த்தம் பண்ணிப்பாங்க. அலர் தயங்கும் முடி அடிகள் வேடங்கள், அன்பர்களாலே அர்ச்சிக்கப்படுகின்ற மலர்கள் தங்கி இருக்கின்ற முடி.
உலகும் உட்கும் திரள் உடைய அரக்கன் வலி விலகு பூதக்கணம் வெறுட்டும் வேடத்தின. இந்த வேடம் அரக்கனுடைய வலியை வெறுட்டும், அப்புறம் பூதக்கணங்களை வெறுட்டும் அப்படின்னு ஞாபகம். பூதக்கணம் என்பது இறைவனோடு சுற்றமாயிருக்கிற போதங்களை அல்ல, வேறு வகையான போதங்களை என்று அர்த்தம். துளக்கம் இல்லாதன தூய தோற்றத்தன விளக்கம் ஆக்குவன வெறி வண்டு ஆறும் பொழில் திளைக்கும் தேவன்குடி திசைமுகனோடு மால் அளக்க ஒண்ணா வண்ணத்து அடிகள் வேடம். வெறி வண்டு ஆறும், வெறி என்பது மயக்கம், மது உண்ட மயக்கத்தை உடைய வண்டு. வெறி வண்டு ஆறும் பொழில் திளைக்கும் தேவன்குடி. இந்த பாட்டுல 2வது வரியில பாதியும் 3வது வரியில பாதியும் தேவன்குடிக்கு விசேடமா வந்திருக்கு. வெறி வண்டாரும் பொழில் திளைக்கும் தேவன்குடி திசைமுகனோடு மால் அளக்க ஒண்ணா வண்ணத்து அடிகள் வேடங்கள். 3வது வரியில ஒரு பாதியும் 4வது வரியும் இறைவனை பற்றி வந்திருக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கிற 1.5 வரி வேடத்தை பற்றி வந்திருக்குது. துளக்கம் இல்லாதன, பிரிவொன்றினாலே அசைக்கப்படாதன அப்படின்னு. அசைக்கப்படாதன வெல்லப்படாதன என்று பொருள். இது எல்லாவற்றையும் வெல்லும், இதனை வெல்லுவது ஒன்றுமில்லை அப்படிங்கிற கருத்து. அதனாலதான் மதுரையில சமணர்களுடைய வலியை திருநீர் தான் வென்றது. அப்படித்தான் அவர் போகும்போது பாடி போனார். துவக்கம் இல்லாதன தூய தோற்றத்தன விளக்கம் ஆக்குவன. தன்னை அணிந்தார்க்கு விளக்கத்தை செய்யக்கூடியது திருநீர் ஆகினார். சிறு மறு தன் துவர் தேர் அமன் ஆதர்கள். மறு மருதம், மருதம் என்ற சொல்லு மறு என குறைந்து நிற்கிறது. அது துவர்ப்பு மிகுந்தது, செவ்வாடை, கல்லாடை துவைக்கக்கூடியது. அதனால தெருமரு தன் துவர் தேர் அமன் ஆதர்கள். தேர், தேரர் பௌத்தர்கள ஒரு பிரிவு. அவர்கள் தோராடை உடுத்தியவர்கள். அமணர்கள் தான் தெரியும். உரு மறுவப்படா தொழும்பர்தம் உரைகொளேல். உரு மறுவப்படா தொழும்பர்தம் உரைகொளேல். தொழும்பர் அவர்கள் சிறு பணிகளை செய்வதற்கு உரியவர்கள். உரு மறுவப்படாதவர்கள். உரு மறுவப்படா என்பது இங்க எப்படி அர்த்தம் வச்சுக்கொள்ளோம்னா, திருவேடத்தை பற்றி பேசுவதாகினால இந்த திருவேடத்தை தம் உருவின் கண்ணே மறுவப்படாதவர்கள் ஆகையினால அவர்களுடைய சொற்களை நீங்கள் கேட்காதீர்கள் அப்படின்னு அர்த்தம். உரு மறுவப்படா தொழும்பர்தம் உரை கொளேல் திருமருவும் பொய்கை சூழ்ந்த தேவன்குடி அருமருந்தாவன அடிகள் வேடங்களே. சேடர் தேவன்குடி தேவர் தேவன் தன்னை, சேடர் உயர்வுடையவர் என்ற பொருளை, சேடர் தேவன்குடி தேவர் தேவன் தன்னை மாடம் ஓங்கும் பொழில் மல்கு தன் காழியான் நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன பாடல் 10 வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. இந்த பதிகம் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய பதிகம். திருவேடத்தினுடைய சிறப்பை சொல்லுவது. 12ஆம் சூத்திரம் படிக்கிற பொழுது இந்த பதிகம் நினைவுக்கு வைத்துக் கொள்வது நன்றி. இந்த பதியத்தை படிக்கிற பொழுது 12ஆம் சூத்திரம் ஞாபகத்துக்கு வரணும். 12ஆம் சூத்திரம் படிக்கிற பொழுது இந்த பதிகம் ஞாபகத்துக்கு வரணும். ஆகினால திருமுறை பாராயணம் பண்ற பொழுது இந்த பதிகம் முக்கியமான இடத்தை பெறும் என்று கருதுகிறோம்.